உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். விஜய் மக்கள் சந்திப்பு அது இல்லப்பா, விஜய் நிர்வாகிகள் சந்திப்பு. நீங்க என்னதான் நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்னு போட்டாலும் அது மக்கள் சந்திப்பாக தான் மாறிது. ரோட் ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னாலும் அது ரோட் ஷோ மாதிரி தான் நடந்து போகுது. இதெல்லாம் மீறி விஜய் என்ன பேசினாரு, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல், எலெக்ஷன் இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. விஜய் எப்படியாப்பட்ட அரசியல் இனி பண்ண போகிறார், அதெல்லாம் தாண்டி விஜய் பேசின ஸ்பீச்சு 2 விதமான விமர்சனங்கள். ஒன்று வழக்கம் போல் எதிர்வினை, கேலி, கிண்டல் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். மிக முக்கியமான ஒரு விஷயம்னா இதை ஒரு லீடாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் மேட்ருக்குள்ளே வரேன். விஜய் பேசுனது என்னென்னா, உங்களை ஊராக ஒவ்வொரு ஏரியாவாக சந்திக்கணும்னு என்னுடைய ஆசை. ஆனால் அதுக்கு வாய்ப்பில்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நடந்தது. அதாவது இது வரைக்கும் மக்கள் சந்திப்பு, நிர்வாகிகள் சந்திப்பு, இந்த சேலத்தில் நடந்தது, இதுக்கு முன்னாடி நடந்தது ரைட்டு. இதெல்லாம் ஒரு ஃப்ளைட்டில் பிடிச்சி அங்கேருந்து ஆன் ரோட்டில் போகும். இது இருக்குது வேலூர் பக்கத்தில் பள்ளிப்பட்டு. விஜயோட வீடு நீலாங்கரையிலேருந்து கிளம்பி அங்கே போகிறதுக்கு 4 மணி நேரம் 4.5 மணி நேரம். அப்படின்னா எப்போ இந்த என் வாகனத்தை பைக்கில் துரத்தாதீங்க, பின்னாடி ஓடி வராதிங்க, சைடில் நின்றுன்னு செல்ஃபி எடுக்காதீங்க, திரும்ப கண்ணாடி முன்னாடி பார்த்து கையை ஆட்டாதீங்க. திரும்ப சொன்னால் கூட அந்த மக்கள் கேட்குற மாதிரி இல்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் விஜய் பேசின இன்றைய ஸ்பீச்சில் மிக முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா, உங்களை உங்கள் ஏரியாவுக்கு பார்க்கணும்னு ஆசை, ஆனால் அது முடியாது சாமி. இதுவும் ஒரு காரணம், பர்மிஷனும் ஒரு காரணம், நெருக்கடியும் ஒரு காரணம், பாதுகாப்பின்மைன்னு சொல்கிற ஒரு விஷயமும் காரணம். சரி, நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் வேலையாக ஒவ்வொரு கிராமமாக உங்களை நான் பார்க்குறேன் அப்படின்ற ஒரு விஷயந்தான். இன்றைக்கி அதுதான் விஜயே கடுப்பாயிட்டா அப்படின்னு சொல்லலாம். அதாவது திரும்ப நீங்கள் தாங்க தப்பு பண்ணுறீங்க. இது தாவேக்காவினரா அல்லது விஜய் ரசிகர்களா, தொண்டர்களா, திரும்ப பார்த்து ரைட்டு. இன்றைக்கி 4900 பேர் அனுமதி. போன இதில் சேலத்தில் பந்தல் இல்லை, மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க, ஒரு இறப்பு நடந்து போச்சு. சரியான ஆர்கனைசேஷன் கிடையாது, சேர் போடலை, இவ்வளோ பெரிய உச்சி வெயிலில் இந்த ஏற்பாடெலாம் பண்ணல, குடிநீர் பத்தலை, அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்து இன்றைக்கி அவ்வளோ பேருக்கு ஒரு 5000 பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த பந்தல் போட்டாச்சு, இருக்கை வச்சாச்சு, குடிநீர் வசதி அத்தனையும் செஞ்சாச்சான்னாச்சு. வேலூருடைய வெயில்லாம் உங்களுக்கு தெரியும். பர்மிஷன் அப்படி தான் 12:30 3 மணி வரைக்கும் நின்ன மத்தியானத்தில். இதெல்லாம் மீறி ஒரு புது அரசியல் களத்துக்குள்ளே ஒரு புது தலைவராக உள்ளே வந்திருக்கிறார் ஒருத்தர். அவர் வரும்பொழுது போகிற இடம்லாம் பிரச்சனை அப்படின்னும்போது நீலாங்கரை வீட்டிலேருந்து பள்ளிகொண்டா வரைக்கும், வேலூர் தாண்டி பள்ளிகொண்டா வரைக்கும் அந்த பெங்களூர் நெடுஞ்சாலை முழுக்க பின்னாடியே துரத்தின்னு வரீங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம்? நீங்களே இதை பிரச்சனை பண்ணி விடுறீங்களா? நீங்களே இதுக்கு எதிராக மாறுறீங்களா? உங்கள் அன்பு ரைட்டு, உங்கள் அன்பு தான் அது, உங்கள் அன்போட வெளிப்பாடு. சரி, இதுக்கு விமர்சனம் இருக்குது. நடிகரை பார்க்க வராங்க இந்த கூட்டம், நடிகருக்கு செல்ஃபி எடுக்க ஆசைப்படுறாங்க, இதெல்லாம் ரீல்ஸாக போட்டு இன்ஸ்டாவில் வியூஸ் ஏற்ற பார்க்குறாங்க, லைக்ஸ் ஏற்ற பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு முறைக்கு 2 முறை சொன்னால் போதும். இப்போ சொன்னால் பரவாயில்ல. திரும்ப இதை சொல்லும் பொழுது என்ன ஆகிடுது, இந்த ரசிகர்கள் கட்டுக்கடங்காமல், இந்த தொண்டர்கள் கட்டுக்கடங்காமல் மாறுறாங்களப்பா. ரைட்டு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஸ்பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி விஜய் எந்த தொகுதியில் நிற்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. வேதாரண்யம், விருங்கம்பாக்கம், வேளச்சேரி, அப்புறம் கன்னியாகுமரி, மீனவர்கள் உள்ள ஏரியா, இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கட்சி நிர்வாகிகள் கூட்டம் ஒவ்வொரு பகுதியிலையும் நடக்குது. அதில் குறிப்பாக சென்னையுடைய வட சென்னை மிக முக்கியமான ஒரு ஏரியா. வட சென்னைன்னு நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ரொம்ப அடித்தட்டு மக்கள், உழைப்பாளிகள், இன்னும் சென்னையுடைய பூர்வகுடிகள்னு சொல்லக்கூடியவர்கள், இன்னும் கூட வட சென்னை அப்படின்னு திரைப்படங்கள்லாம் காமிச்ச மாதிரி வட சென்னைலாம் இப்படி தாம்மா இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தெல்லாம் கட்டமைச்சு வச்சுருக்காங்க. அதெல்லாம் மீறி வட சென்னை மக்கள் மிக அன்பானவர்கள். அதுதான் புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் இவங்கெல்லாம் பெரம்பூரில் ஒரு கூட்டம் போட்டு, நிர்வாகிகள் கூட்டம், அதில் பேசிக்கிறது என்னென்னா, இந்த பெரம்பூர் தொகுதியில் விஜய் நிற்கணும். அதற்கான காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட 50,000 பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். பெருமளவில் எங்கள் கட்சிக்கான உறுப்பினர்கள் ஒரு தொகுதியில் இருக்காங்கன்னா அதுதான். கிட்டத்தட்ட 2000 பேர் கட்சி நிர்வாகிகளாக இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்கிறதுனால நாங்கள் எங்கள் தலைவருக்கு, விஜய்க்கு பரிந்துரை செய்வோம், இந்த தொகுதியில் நில்லுங்க அப்படின்னு.
அதே சமயத்தில் குஷி ஆனந்த் அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, எங்கள் தலைவருக்கு அதாவது விஜய்க்கு கவனமே பார்த்தீங்கன்னா வடசென்னை மேலே தான், அங்கே தான் அவருடைய கவனமே அப்படின்னு. இன்றைக்கி வேலூரில் பேசின ஸ்பீச்சில் நிறைய வந்து இந்த ஸ்லாங்கு இதுவான விஷயம் கிடையாது. ஏன்னா விஜய் ரொம்ப நேர்த்தியாக பேசியிருக்காருன்னு கூட சொல்ல வந்து. நீங்கள் அவரே சொன்னார், டிவிக்கே வந்து வெகுஜன மக்களுக்கான கட்சி அப்படின்னாரு. விஜயோடைய ஸ்பீச்சே வெகுஜன மக்களுக்கான ஸ்பீச்சாக மாறிக்கிட்டு இருக்கு. ஒன்று ஹைலியாக ரொம்ப அறிவுபூர்வமாக வந்து இவர்களே அவர் என்ன சொன்னார் தெரியுமா, பெர்னாட் ஷா லண்டனில் உள்ள ஜேம்ஸ் நதிக்கரையில் என்ன நடந்தது தெரியுமா இப்படின்னு பேசும்போது இப்போ இதெல்லாம் நான் பேச்சு அப்படின்னு ரொம்ப தர லோக்கலாக இறங்கி ரொம்ப ரொம்ப சீக்கிரத்தை விட ரொம்ப கீழே ஆபாசமாக பேசுறது ஒரு தலைவனுக்கான அழகே கிடையாது. அது மக்களுக்கு பெண்களுக்கு எதிராக மாறிடும். ஆனால் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு சென்னை அல்லது சென்னையில் வந்து வட சென்னை பகுதியில் இல்லை வெகுஜன மக்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் கேட்டால் எங்கள் மாவட்டம் தான் அந்த பகுதி, வட தமிழகம், வட மாவட்டங்களில் உள்ள விஷயம் ரொம்ப இறங்கி ஒரு இதுவாக பேசின ஒரு விஷயமாகட்டும் விஜய் ரொம்ப துல்லியமாக பிடிச்சிருக்காரு. ஏன்னா இதுக்கு ஒரு விமர்சனம் பண்ணுவாங்க, விஜய் என்னப்பா புதுசாக பேசிட்டாரு, விஜய் என்னப்பா அந்த மக்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயங்களை சொல்லிட்டாரு, விஜய் என்ன வந்து ஒரு ஆக்ரோஷமான எதிர்ப்பு அரசியல் பண்ணிட்டாரு அப்படிங்க. விஜய் இதே விமர்சனம் தான் திரும்ப திரும்ப இருக்கு. விஜய்க்கான அந்த விமர்சனம், அந்த காயம்தான் அவர் ஒரு குட்டி கதையிலேருந்து ஆரம்பிச்சது. வந்து ஒரு 4 மூலை ரோடு, ஜன நெருக்கடியான ஒரு ஏரியா, பரபரன்னு இருக்கும். அங்கே ஒரு காலை நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த காலையை ஏற்கனவே அடக்க முயற்சி பண்ணவங்க எல்லாரும் அது கிட்ட போகாத பண்ணுறாங்க. ஒரு சின்ன பையன் பேக்கெட்டில் அப்படியே கையை விட்டுக்கின்னு அப்படியே அந்த காலை கிட்ட போகும்போது, டே தம்பி உனக்கு என்ன புத்தி கிட்டு போச்சா, நீ பச்சா, நீ பால்வாடி, உனக்கு திமுறை பற்றியா, அந்த காலெல்லாம் தூக்கி போட்டுருண்டான்னு நாங்களாம் ஏற்கனவே அதை அடக்க முயற்சி பண்ணி ஓரமாக நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அந்த பையன் அப்படியே பேக்கெட் உள்ள கையை விட்டு அப்படி 2 புல்லுக்கட்டை எடுத்து அது முன்னாடி நீட்டினா, அது வந்து கோவத்தில் நிற்கலைங்க, அது பசியில் நின்ற காலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை தான் தமிழ்நாட்டு அரசியல். அந்த காலை அடக்க வந்த அந்த சின்ன பையன் அப்படின்னு ஒரு லீடு விடுறாப்புல கூட்டம் நீங்கள் தான் கத்துறாங்க. இல்லை நான் இல்லைங்க, ஒட்டுமொத்தமாக இந்த டிவிக்கு சொந்தங்கள் நாம் தான் அதை இப்படி தான் நம்ம அணுகணும் அப்படின்னு. இந்த கதைக்கான இது என்னென்னா, என்னை மறுபடியும் வந்து சின்ன பையன், டவுசர் போட்டவன், பால்வாடி, அரசியல் உனக்கு தெரியாது, விஜய் ரொம்ப இதுவாக பேசுறது, அசிங்கமாக பேசுகிறீங்க, என்னை வந்து ரொம்ப கீழே திட்டுறீங்க, அதெல்லாம் கவலையே கிடையாதுங்க வந்து. ஏன்னா திரும்ப விஜய் சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்கிறாங்க. அதனால் வந்து எனக்கான செல்வாக்கு ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு டிவிகேக்காரங்க இருக்காங்க. அவங்க என்னை பார்த்துப்பாங்க, நீங்கள் என்ன வேணாலும் என்னை பேசிங்க. அதெல்லாம் மீறி விஜய் இன்றைக்கு வேலூரில், அதுவும் வட மாவட்டத்தில், நான் கூட அந்த வட மாவட்டம்னு திருவண்ணாமலை வேலூர்னு சொன்ன பிறகு கிருஷ்ணகிரி தர்மபுரி பக்கம்லாம் வந்து சண்டைக்கு வந்துட்டாங்க வந்து கமெண்ட்ஸில். ஏங்க நாங்களாம் வட மாவட்டமா இல்லையா, நீங்கள் இருக்கிறதுனால அது வட மாவட்டமாக மாறினா உண்மையிலே வட தமிழகம்னு வச்சுக்கோமே. வட தமிழகத்தில் என்ன, அதுவும் அந்த வேலூர் திருவண்ணாமலை வட தமிழகத்தில் உள்ள பிரச்சனைகளை பற்றி இவர் மறுபடியும் பேசுவார்னு பார்த்தா விஜய் அதுக்கு நேரம்லாம் கிடையாதுங்க. வந்து இன்னும் 1 மாதங்க அந்த தேர்தல் ஆணையம் வந்துட போகிறாங்க. மார்ச் 1 தேதியிலிருந்து தேர்தலை அறிவிச்சிட போகிறாங்க. இன்னும் இருக்கிறது அவள் தான், ஷார்ட் பீரியடு தான். இதுக்குள்ளே நான் வந்து தமிழ்நாட்டு அரசியல் தான் பேசி ஆகணும், குறிப்பாக டிஎம்கே எதிர்ப்பு அரசியல் தான் நான் பேச போகிறேன் அப்படின்னு அதுதான் பேசினார். ஏன்னா அங்கே உள்ள பிரச்சனைகள், பாலாத்து பிரச்சனைகள், அப்புறமா தொடர்ச்சியாக இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள், அவருடைய மகன் எம்பி கதிர் ஆனந்த், இவர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பேசுவார்னா, ஏற்கனவே நான் திருவாரூர் இந்த பக்கம்லாம் அரியலூர் பக்கம்லாம் பேசிட்டேன், நேரம் இல்லை. டைரெக்டாக வந்து எனக்கும் சிஎம் சாருக்கு தான், எனக்கும் ஸ்டாலின் சாருக்கு தான் வந்து அரசியல் வந்து. ஏன்னா அவர் வந்து முதல்வர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் தான் இது, தமிழ்நாட்டுக்கும் என்டிஏ கூட்டணிக்குமான தேர்தல் தான் இது, இந்த தமிழ்நாட்டு தேர்தலே அதுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது விஜய் அதுக்கு தான் ஒரு பதிலாக அவர். ஏன்னா தொடர்ச்சியாக விஜய் சொல்லிட்டு வரது என்னென்னா, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே 2 பேருக்கு தான், மற்ற கட்சியெல்லாம் எங்கள் லிஸ்ட்லேயே இல்லை, நாங்கள் தான் அங்கே எதிர்க்க போகிறோம், தூய சக்தியா தீய சக்தியா இதுதான் அப்படின் பொழுது முதல்வர் பேசின அந்த விஷயம் வந்து, இது என்ன வந்து பார்லிமெண்ட் தேர்தலா அல்லது வேறு ஏதாவது ஒரு தேர்தலா, இது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில்
நீங்கள் ஏங்க டெல்லியை வந்து கூட்டணி சேர்க்குறீங்க? நீங்கள் ஏன் என்டிஏவுக்கு எங்களுக்குன்றீங்க? நாங்கள் தாங்க உங்களுக்கு, திரும்பவும் நாங்கள் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பித்தது விஜய். தொடர்ச்சியாக எங்கள் கட்சியை நீங்கள் கண்ணாமூடான்னு விமர்சனம் பண்ணிட்டு வரீங்க, விமர்சனம் பண்ணுங்க, அதுக்கெல்லாம் மக்கள் சேர்ந்து ஒரு முடிவு சொல்லுவாங்க, அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. இந்த தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடு. அப்படி இந்த தமிழ்நாடு முழுக்க என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய மக்கள், என்னுடைய ரசிகர்கள், எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். தமிழ்நாடே என் வீடாக நான் பார்க்குறேன் அப்படின்னு முதல்வர் சொன்னார். வந்து தமிழ்நாடு வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் மாநிலம் அப்படின்னு. ஏன்னா இது விஜய் பேசுறதுனால மறுபடியும் சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்தை வந்து விஜய் ஆரம்பிச்சிட்டார்ப்பா அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு விமர்சனம் வரும். ஆக்சுவலாக என்னென்னா முதல்வர் சொன்னது இது சூப்பர் ஸ்டார் மாநிலம் அப்படின்னு. விஜய் என்ன சொல்கிறாருன்னா இது சூப்பர் ஸ்டாண்டப் காமெடி மாநிலம், எப்படி நீங்கள் அதை சொல்லலாம் அப்படின்னு. ஏன்னா இந்த பட்டத்தை எடுத்துன்னு வந்து இதுக்குள்ளே வந்து சொருகி இதை பேச ஆரம்பிச்சிருவாங்க. 50 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு அதிசய எலெக்ஷன் இது. 50 வருஷத்துக்கு. ஏன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் இப்போ வந்து இந்த எலெக்ஷன் நடக்கும் போது ஒரு அதிசய எலெக்ஷனு ஒட்டுமொத்தமாக இந்தியாவே பார்க்கக்கூடிய ஒரு அரசியலாக இது இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வரேன். விஜய் அதை தான் நீங்கள் சொல்லியிருக்காரு. நான் ஊழல் சம்மந்தமாக கேட்குறேன், ஊழலை பற்றி பேசுகிறேன். நீங்கள் அரசியல் கட்சி தலைவரெலாம் இருக்கிறீங்கல்ல, நீங்கள் அரசியல் கட்சியில் இருக்கிறீங்க, நீங்கள் இந்த அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடி உங்களுடைய சொத்து மதிப்பு என்னான்னு காமிங்க, அரசியலுக்கு வந்த பிறகு இப்போ சொத்து மதிப்பு என்னான்னு காமிங்க. இப்படின்னு நான் இதெல்லாம் பேச நம்மளை எதிர்க்கிறவங்க ஒரு ஆள் கிடையாது, ஒட்டு மொத்தமாக களத்தில் இறங்கிட்டாங்க. அதுதாங்க உண்மை. அது விஜய் கூட்டணிக்கு இல்லைன்னு சொன்ன பிறகு, அப்புறம் இல்லைன்னு சொல்ல, ஏதாவது ஒரு கிரீன் சிங்கிள் காமிக்குவார், அந்த கொடிக்கு பறக்குது பாரு அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு பார்த்தா ஜனநாயகம்னு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க, இந்த அழுத்தம் கொடுக்குறாங்க, என்ன வேணாலும் பண்ணுறாங்க. பண்ணும்பொழுது கிடையாது அப்படின்பொழுது ஒட்டு மொத்தமாக என் மேலே சேர்ந்து ஒரு எதிர்ப்பு அரசியல் பண்ணுறாங்க. அது என்னென்னா 50 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற ஒரு அதிசய எலெக்ஷன் இது. இதை நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் மீறி திரும்பவும் சொல்லுதான், என் மேலே வந்து அவதூறு பேசுகிறாங்க, அசிங்கமாக இது பண்ணுறாங்க. நானும் தமிழ்நாட்டு மக்களும் வெவ்வேறு இல்லை, ரத்தமும் சதையும் மாறி உடலும் உயிரும் மாறி எங்களை பிரிக்கவே முடியாது அப்படின்னு. இன்னும் நான் சொன்ன மாதிரி இந்த வெகுஜன மக்களுக்கு புரிகிற மாதிரி கலோக்கிலா பேசுறது விஜய் வந்து உருட்டுங்க, ஏன் உருட்டுறீங்க, அப்புறம் வந்து போனி ஆகாது, நான் பச்சா கிடையாது, இப்படியா இந்த ஸ்லாங்லாம் பேசுறது வந்து ரொம்ப இதுவாக பேசுறது வெகுஜனங்கள் மக்களுக்கான ஒரு ஸ்பீச்சாக. ஏன்னா திரும்ப வந்து விஜய் எங்கப்பா அப்படி பிடிச்சிக்கிட்டு துண்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு இதுவை பிடிச்சிக்கிட்டு கர்ஜனையோட ஆச்சா போச்சா அப்படின்னு பேச போகிறாருன்னு பார்த்தா இன்னும் சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருக்காருன்னு. ஆனால் அந்த 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 மொழியெல்லாம் சேர்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் மீறி விஜய் ஒரு இடத்துல ஒரு பேசிட்டு ஒரு பாஸ் ஒன்று விடுவாப்புல, ஒரு உணர்ச்சி வசப்பட்டு. அதுக்கான காரணம் என்னென்னா தொடர்ச்சியாக நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு அழுத்தம், தொடர்ச்சியாக அரசியல் ரீதியாக கொடுக்குற ஒரு எதிர்ப்பு, அதெல்லாம் மீறி இந்த மக்கள் இப்படி ஒரு வரவேற்பு. சந்து பொந்தில் கூட போக முடியல, எங்கே போனாலும் துரத்தின்னு வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்காக வந்து. இது எப்படி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மீடியாவில் ஒரு 4 மணி நேரம் மீடியா லைவு இல்லை, ஆமாம் லைவ்னு கூட சொல்லலாம். ஒரு விஜய் வீட்டிலேருந்து நீலாங்கரையிலேருந்து புறப்பட்டு அப்படி வந்து இந்த 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் தொடர்ச்சியாக மீடியாக்கள் வந்து கவரேஜ் பண்ணி போட்டுட்டு இருந்தது. எனக்கு இந்தியாவிலே விஜய்க்கு தான் நினைக்கிறேன் நான். இப்படி ஒரு, ஏன்னா மீடியா அவங்கவுங்களுக்கு ஒரு மீடியா இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. பொதுவாக சொல்கிறேன் இந்தியா முழுக்க. ஆனால் எதுவும் கிடையாது, விஜய்க்கு தனியாக சேனல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க ஒரு யூடியூப் சேனலில் அது போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து விஜய் பேசும்போது தான் அதை லைவ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் சும்மா தான் இருக்குது, அது ஷெட்யூல் போட்டு வச்சிடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் முதல் கொண்டு யூடியூப் சேனல் முதல் கொண்டு கிளம்புறதுலேருந்து 4.5 மணி நேரம் போடுறாங்க, லைவாக போயிட்டுருக்கு. வந்து இதுதான் வந்து விஜய் சொல்கிறாரு, இத்தனை செல்வாக்கு இத்தனை இது இருக்குது, என்னை அழுத்த பார்க்குறீங்க, அமுக்க பார்க்குறீங்க, இதெல்லாம் மீறி ரைட்டு. அதுக்கான விடையை வந்து மக்கள் முடிச்சிருவாங்க. 2 கூட்டணி பற்றி ஏதாவது பேச போகிறார், அதுவும் குறிப்பாக வந்து திமுகவில் இணைஞ்சது பற்றி. தேமுதிக பிரேமலதா அவர்கள் தொடர்ச்சியாக நான் பார்த்து வளர்ந்த பையன், எங்கள் வீட்டு பையன் விஜய், எங்கள் கணவருக்கு வந்து ஒரு பிடித்தமான ஒருத்தர் வந்து குறிப்பாக கேப்டன் விஜயகாந்தோடைய வளர்ச்சிக்கு எஸ் ஏ சந்திரசேகரும் ஒரு காரணம். எஸ் ஏ சந்திரசேகர் இந்த அளவுக்கு ஒரு பெரிய டைரக்டர் ஆனதுக்கு விஜயகாந்தும் ஒரு காரணம். இப்படிலாம் இருந்து ஏன் விஜய் கூட இவங்க போய் ஒரு கூட்டணின்ற ஒரு விஷயம் வச்சுக்கல அப்படின்னு அது விஜய் பேசுவார்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அவர் பொதுவாக சொல்லிட்டு போயிட்டார். அறிவாலயத்தில் நிழலுக்கு ஒதுங்குறாங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் வந்து ஸ்டாலின் ஸ்டார் வந்து கூட்டணிக்கு
பிடிச்சி போட்டுக்கிறாரு. பணம் இருக்குது இல்லை, காசு கொடுக்கட்டும், யார் பணம் இது கொடுக்கட்டும், வராங்க கூட்டணிக்கு வராங்க, இருக்கட்டும், நாங்கள் தனித்து தான் இருப்போம், தனித்து எங்களுடைய இதுவை நாங்கள் வலுவை காமிச்சிக்கிறோம் அப்படின்னு கூட்டணி சம்மந்தமாக பூடகமாக தான் பேசிட்டாரு. இதெல்லாம் மீறி மறுபடியும் விஜய் சொல்கிறது என்னென்னா, டிஎம்கேக்கு எங்களுக்கு தாங்க நாங்கள் யாரும் எங்களுக்கு போட்டியே கிடையாதுங்க. அதில் ரொம்ப பயங்கர உறுதியாக இருக்கிறாங்க. குறிப்பாக இதன் பிறகு, ஏன்னா விஜய் முடிச்சுட்டு போகும்போது சொன்னார் மறுபடியும் நான் சென்னைக்கு போகிறேன், 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் ஆக போது, மறுபடியும் என் வண்டியை துரத்தின்னு வராதிங்க அப்படின்னு. இந்த பிரச்சனை போக போக, ஏன்னா நீங்கள் ஃப்ளைட்டு உள்ள பகுதிக்கு போய் ஒரு சேலத்துலேயோ ஒரு கோயம்புத்தூர்லேயோ ஒரு திருச்சிலேயோ போய் ஃப்ளைட்டில் இறங்கி அங்கேருந்து ஆன் ரோடு பக்கம் போயிடுறீங்க, நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ வேலூர் மாதிரி, தருமபுரி மாதிரி, திருவண்ணாமலை மாதிரியான ஊருங்களுக்கு நீங்கள் போகும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு எங்கே ஆன் ரோடு தானே போய் ஆகணும். இப்போ இப்படியா தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு வெறுப்பு தான் பார்த்தவங்களாம் கூட ஒரு மனக்கசப்பு தான் இது ஏங்க அவங்களா பார்த்து திருந்தாப்போ என்ன பண்ண முடியும்? யார் இவங்க? அன்பினால் வராங்களா, இப்போ இது பண்ண வராங்களா, இல்லை இந்த இதுக்கு எதிர்வினை ஆற்றுறதுக்காக வராங்களா? ஒன்றுமே புரியல. அப்புறமா சிஎம் இப்போ ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, நாங்கள் யாருக்குமே எதிரி கிடையாது, எல்லாரும் எங்களுக்கு நண்பர் தான், டிவிக்கே உள்ளவங்களும் எங்களுக்கு நண்பர் தான் அப்படின்னு ரேஞ்சில் அவர் சொல்லியிருக்காரு. ஏங்க கரூர் சம்பவத்தில் என் மேலே ஏன் பழி போட்டீங்க? கரூர் சம்பவத்தில் என் மேலே ஏன் அவதூறு செய்கிறீங்க? நீங்கள் நண்பர்கள் சொல்கிறீங்க, நீங்கள் அப்படி நண்பர்களாக பார்க்கலையே, நிச்சயமாக நீங்கள் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தொடர்ச்சியாக எடுக்கிற ஒரு பிரச்சனை தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஊழல் மலிந்து போயிருக்கிறது. இந்த 4.25 வருஷத்தில் அவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்குது. இலவசன்ற ஒரு விஷயத்தை கொடுத்து இங்கே வேறு விதமான ஒரு அரசியலை பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் இல்லை, கல்வி தரமாக இல்லை, அரசு பள்ளிகள்லாம் சரியாக இயங்கலை, அரசு பள்ளிகளில் அந்த அளவுக்கு தரமான இது இல்லை, எக்ஸாம்லாம் திடீர்னு கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் ஏன்னா காஞ்சிபுரத்தில் விஜய் பேசுறதுக்கு அதே லீடாக சொன்னார். காஞ்சிபுரத்தில் சிலதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம்னா அது தேர்தல் அறிக்கையாக சொல்ல, எல்லாருக்கும் வீடு, எல்லாருக்கும் பைக்கு, எல்லாருக்கும் காரு, ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பட்டதாரி அப்படின்னு சொன்னதை இப்போ பாரியா தேர்தல் அறிக்கைன்னு காமெடி பண்ணிட்டு இருக்காருன்னு. ஏறக்குறைய விஜய் மறுபடியும் இந்த பெண்கள் பாதுகாப்பு விஷயம், தரமான கல்வி, இலவச கல்வி, அப்புறம் எக்ஸாமு, அப்புறம் இந்த பரீட்சையெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த தனியார் கோச்சிங் சென்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க. நல்ல தரமான குடிநீர். மிக குறிப்பான ஒரு விஷயம் சொன்னது என்னென்னா, பெண்கள் பாதுகாப்புன்ற விஷயத்தையே விஜய் முன்னிருந்து பேசிக்கிட்டே இருக்காரு. பள்ளிக்கூடத்தில் தரமான கழிப்பறை, அதை தாண்டி ஒரு கதவு, தரமான கதவு, உறுதியான கதவு அப்படின்னு கூட சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இதை பாயிண்ட் அவுட் பண்ணி பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இது தேர்தல் அறிக்கையினுடைய ஒரு பகுதியாக ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சினிமா பாஷையில் சொல்கிறோம்னா ஒரு டீசராக அதை வெளியிட்டிருக்காரு. இதெல்லாம் மீறி வேலூருக்கு அப்புறம் எந்த மாதிரியான கூட்டம், அடுத்து எந்த ஊருக்கு பயணம், இதுவும் நிர்வாகிகள் சந்திப்பு தானா? விஜய் அதுக்கும் சொல்லியாச்சு. இல்லது ஒரு வீடியோ பேசி அந்த வீடியோவை ஊர் முழுக்க ப்ளே பண்ண போகிறாங்களா, கிராமமாக அந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க போகிறாங்களா, இல்லது இன்றைக்கி இருக்கிற அந்த சோஷியல் மீடியாவை விஜய் அல்லது டிவிக்கு சரியாக பயன்படுத்தி கொள்ள போகிறார்களா, அல்லது விஜயுடைய நிற்க போகிற இந்த எலெக்ஷன் நிற்க போகிற தொகுதி எங்கே? அப்புறம் விஜய்க்கு தொடர்ச்சியாக அந்த டிவிகேவனுடைய தொடர்ச்சியான விமர்சனம் என்னென்னா, இந்த விருப்ப மனு லட்சக்கணக்கில் வாங்கி போனீங்க சாமி, ஆனால் அதில் மனு 5000 10,000 ரூபா கொடுத்து யாரும் பெரிய அளவுலலாம் ஒன்றும் மனு தாக்கல் பண்ணலையே, 234 தொகுதியில் உங்கள் ஆள் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி. இதையெல்லாம் மீறி தனியார் ஊடகங்களுடைய சர்வே, அப்புறம் டிவிக்கே சம்மந்தப்பட்ட சர்வே 28%லேருந்து 30%, இல்லை 31%லேருந்து 35%, ஏறக்குறைய டஃப் எலெக்ஷனாக இருக்கும், நாங்கள் தாங்க உள்ளே வருவோம் அப்படின்னு டிவிக்கேனுடைய நம்பிக்கை. இதெல்லாம் மீறி விஜய் இன்னும் காட்டமான, இன்னும் எதிர்ப்பரசியலை, இன்னும் கோபமான எதிர்ப்பரசியலை எங்கு எப்படி வெளிப்படுத்துவார் அப்படின்ற ஒரு கேள்வி மிக பலமான கேள்வியாக இருக்கிறது. இதெல்லாம் மீறி விஜய் இந்த ஒரு மாதத்தில் என்ன அரசியல் செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.